ஹalleluya. அன்பர்களே, ஆண்டவர் சேர்மாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்திருப்பதில் நான் சந்தோஷப்படுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவு முதல் ரட்சிப்பை பற்றிய சில குறிப்புகளை ஒரு பாடமாக தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ரட்சிப்பு என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற ஒரு கூட்டம் மக்கள் ஒருபுறம் இருக்கின்றார்கள். மறுபுறம் ரட்சிப்பு என்றால் கேலி செய்யக்கூடியவர்கள் மறுபுறம் இருக்கின்றார்கள். ஒருமுறை ஒரு ஆலயத்தில் ஒருவர் பிரசங்கிக்க சென்றபோது, நீங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்டவுடன் அங்கு கூடியிருந்தவர்களில் பெரும்பான்மையினர் ஏளனமாக குபீர் என்று சிரித்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட ரட்சிப்பு என்றால் ஏளனமான அல்லது விளையாட்டுத்தனமான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. சிலர் சொல்லுகின்றார்கள், எங்கள் திருச்சபையில் வந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், எங்கள் திருச்சபை மூலமாக மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த நவீன காலகட்டத்திலும் வேத புத்தக அறிவும் பொதுவான அறிவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இதை நம்பியே அநேகர் சென்று உண்மையிலேயே ரட்சிக்கப்படாமலேயே அந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக அல்லது அந்த குழுவினருடைய உறுப்பினராக இணைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லா மனுஷரும் அடைய வேண்டும், அந்த அறிவு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், ரட்சிப்பை பற்றியதான அறிவு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஒரு கூட்டம் மக்களுக்காக மாத்திரமல்ல, ஒரு பிரிவை சார்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது ஒரு ஜாதியினருக்கோ ஒரு இனத்தினருக்கோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்ல, எங்கும் உள்ள எல்லா நாடுகளும் உள்ள சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பற்றி அறிய வேண்டும், உண்மையை குறித்த அறிவை அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரட்சிப்பை பற்றிய செய்திகள் இன்று குறைந்து வருகிறது என்று கூட சொல்வதற்கில்லை. ஒட்டுமொத்தமாக இல்லவே இல்லை என்ற நிலையில் இன்றைய பிரசங்க மேடைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. முன்காலகட்டங்களிலெல்லாம் நற்செய்தி கூட்டங்கள் வைக்கும்போது முதல் நாள் செய்தி ரட்சிப்பை குறித்ததாக இருக்கும். ஆனால் இன்றைய செய்திகள் அத்தனையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதாகவும் மோட்டிவேஷன் பண்ணுவதாகவும் அது மாறிவிட்டது. இயேசு தரக்கூடிய ரட்சிப்பு அல்லது இயேசு இன்று ஜனங்களுக்கு தேவையில்லை. மாறாக இயேசு தரக்கூடிய சுகம், நலன்கள், செழிப்பு, ஐஸ்வர்யம், இது போன்ற காரியங்களை மாத்திரம் ஜனங்கள் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறபடியினால் ஜனங்களுக்கு ஏற்ற போதகர்கள், போதகர்களுக்கு ஏற்ற ஜனங்கள், இந்த காலகட்டம் அப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய குழந்தைகள், நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 2 தலைமுறை ரட்சிப்பை குறித்த அறிவில்லாமலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மாண்டு போயிருக்கின்றார்கள். புதிய தலைமுறையும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. ரட்சிப்பு என்றால் என்னவென்று தெரியவில்லை. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரட்சிப்பு என்றாலே ஒரு கேலிக்குரிய விஷயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரட்சிப்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம் இப்பெரிதான ரட்சிப்பை குறித்து. ரட்சிப்பு ஒரு பெரிய ரட்சிப்பு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்னவென்று சொன்னால், அது ரட்சிப்பு என்று சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய இந்த காலகட்டத்தில், உலகம் போய்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ரட்சிப்பை குறித்ததான செய்திகள், சிலுவையை பற்றியதான செய்திகள், இயேசுவை குறித்ததான செய்திகள் கேலிக்குரியதாக மாறினாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து இந்த ரட்சிப்பை நாம் பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:30 நாம் இப்படியே பார்க்கின்றோம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். காட் கமாண்ட்ஸ். தேவன் ஆணையிடுகிறார், கட்டளை இடுகிறார். எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த கட்டளையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கட்டளைக்கு கீழ்ப்பட வேண்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ள அத்தனை மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் கடந்த நாட்களிலே ஏதோ ஒரு வழி மூலமாக நாம் ஆண்டவரை சந்தித்திருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கலாம். ஒரு நோய் நம்மை விட்டு மாறி இருக்கலாம், சில பிசாசின் தொல்லைகள் நம்மை விட்டு மாறி இருக்கலாம், சில வறுமையிலிருந்து, ஏழ்மை நிலைமையிலிருந்து, கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தந்து நாம் இந்த மார்க்கத்துக்கு நேராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கலாம். தெளிவான ரட்சிப்பை குறித்த தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்து வந்த பின்பு இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்க நான் வந்த பின்பு உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்த பாடங்களை நாம் கற்றறிந்து அந்த பாடங்கள் சொல்லுகின்ற உண்மையின் வழியாக நாம் நிலைநிற்போம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு உண்மையாகவே முடிவை நோக்கி செல்லும். அது நிறைவடையும். நிறைவான ரட்சிப்பை, பரிபூர்ணமான ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த நாளின் முதல் நாளிலேயே ரட்சிப்பின் 3 காலங்கள் அல்லது 3 கட்டங்கள் என்கிறதான தலைப்பை நான் எடுத்திருக்கின்றேன். ஒரு முன்னுரையாக சில குறிப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து பல பாடங்கள் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ரட்சிப்பின் 3 காலங்கள் என்று சொல்லும்போது ஒருவேளை நம்மை பார்த்து யாராவது ஒருவர் கேட்டால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? முன்காலங்களிலெல்லாம் அப்படி கேட்பார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்களா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? இப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு பயந்தே முந்தைய காலகட்டத்தில் பெரிய ஊழியக்காரர்கள் பக்கத்திலெல்லாம் மற்றவர்கள் வருவதற்கு பயப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இல்லை. ஆனால் யாராவது ஒருவர் நம்மை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? ஆம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம். இப்பொழுது கொஞ்சம் பரிசுத்த வேதாகமத்தை குறித்த சில புரிதல்கள் வந்த நபர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஆம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன், இப்படி 3 காலகட்டங்களை உள்ளடக்கிய பதிலை தெரிவிப்பார்கள். பரிசுத்த வேதாகமும் இதை மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. முதலாவதாக இறந்த காலத்தில் நடைபெற்ற ரட்சிப்பு, என்னுடைய வாழ்வின் முந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற ரட்சிப்பு. அடுத்ததாக 2வதாக ரட்சிக்கப்பட்ட பின்பு நிகழ்காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ரட்சிப்பு நிறைவடையவில்லை, முழுமையடையவில்லை, நான் இப்போவும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். இறுதியாக ஒரு நாள் நான் முழுமையாக ரட்சிக்கப்படுவேன் என்று 3 காலகட்டங்களை உள்ளடக்கியதாக நம்முடைய ரட்சிப்பு காணப்படுகின்றது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில குறிப்புகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். துவக்கத்திலே நான் சொல்லிவிடுகின்றேன், நான் எந்த இறையியல் பிரிவையும் சார்ந்தவன் அல்ல, எந்த டினாமினேஷனையும் சார்ந்தவன் அல்ல, எந்த டினாமினேஷன் சார்ந்த கருத்துக்களும் நான் சொல்வதற்கு விரும்பவில்லை. பரிசுத்த வேதாகமம் ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுகிறது அதை அப்படியே வசனங்களின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் அதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ரட்சிப்பினுடைய இறந்த காலத்தை நாம் நினைக்கும்போது, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஐ ஹவ் பீன் சேவ்டு, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது இதை நாம் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் என்கிறதான இறையியல் வார்த்தை இதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல். ரட்சிப்பினுடைய தொடர் நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது அழைப்பு, தெரிந்தெடுப்பு, அப்புறம் மனம் திரும்புதல், மீட்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், இப்படி தொடர்ச்சியாக ரட்சிப்பிலேயே பல படிகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த 3 காலகட்டங்களையும் உள்ளடக்கியதாக அதை நாம் சுருக்கும்போது, முதல் ரட்சிப்பு அல்லது இறந்த காலத்தில் நடைபெற்ற ரட்சிப்பு என்னவென்று சொன்னால், நான் நீதிமானாக்கப்பட்டேன், அதாவது நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் நீதியற்றவனாக இந்த உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன் என்ற பொருள்தான் நீதிமானாக்கப்படுதல். ஆண்டவராகிய கர்த்தர் என்னை நீதிமானாக பிரகடனம் செய்தார். பாவம் செய்து செய்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்னை பிடித்தது. அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் என்னை உயிரடையச் செய்து, இவன் இனி பாவி அல்ல, இவன் இனி நீதிமான் என்று என்னை பிரகடனம் செய்ததனுடைய பெயர்தான் ஜஸ்டிஃபிகேஷன்
அல்லது நீதிமானாக்கப்படுதல் என்கிறதான அந்த உண்மையாக காணப்படுகின்றது. பரிசுத்த வேதாகம் நமக்கு இதை குறித்து திட்டமும் தெளிவுமாக சொல்லித் தருகின்றது. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம். அங்கே நாம் பார்க்கும்போது பவுலடியார் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போது இங்கே ஒரு மரணம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த மரணத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஆவிக்குரிய மரணம். உலகத்தில் பிறக்கிற அத்தனை நபர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த மரணத்தில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். தெளிவாக சொல்கிறேன், இந்த மரணத்தில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நடைப்பிணங்கள் என்று சில நபர்களை பார்த்து நான் சொல்லுவது வழக்கம். அதைப்போல ரட்சிக்கப்படாத அத்தனை நபர்களும் ஆவிக்குரிய நிலையில், அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்த நிலைமையிலே அவர்கள் காணப்படுகின்றார்கள். இந்த மரணம் எப்படி சம்பவித்தது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை மரித்த நிலைமையில் வைத்திருக்கின்றது. ஆவிக்குரிய நிலையில் மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் உண்மையாகவே உயிரற்றவராக, அந்த மரணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிணத்தின் மீது இருக்கக்கூடிய நாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். அப்படிப்பட்ட நபரை அந்த மரணத்திலிருந்து உயிரடையச் செய்து அவரை நீதிமான் என்று பிரகடனம் செய்வதற்கு தான் ரட்சிப்பு என்று பொருள். ரட்சிப்பு முதல் இறந்த காலத்தில் நடைபெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஆவிக்குரிய மரணம் மரித்த நிலைமையில் இருக்கிற நிலைமையிலிருந்து உயிரடையச் செய்கிறது. மரணம் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிவு எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமங்களும் நாம் செய்த பாவங்களும் நம்மை ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்து தேவனற்றவர்களாக இந்த உலகத்தில் நம்மை மாற்றி வைத்திருந்தது. எபேசியர் அதே 2 அதிகாரம் 12 வசனத்தில் மிக தெளிவாக 5 குறிப்புகளை அங்கே பவுலடியார் சொல்லுகிறார். அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தீர்கள், இந்த உலகத்தில் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீர்கள், அந்நியர்களாக இருந்தீர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தீர்கள், இவ்வுலகில் தேவனற்றவர்களாக இருந்தீர்கள். இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தேவனை விட்டு பிரித்து நம்மை மரித்த நிலைமையில் வைத்திருந்தது. அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஒரு உயிரை பெற்றிருக்கின்றோம், உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கின்றோம். அதனுடைய பெயர்தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பாவம் செய்கிற ஆத்மா என்று சாகும் என்று என்னிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்டதான பாவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது, அல்லது மரித்த நிலைமையில் இருந்தபோது நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லி மேலும் நாம் பார்க்கும்போது, எபேசியர் 2 அதிகாரம் 3-5 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். நம்முடைய மாம்சம் எதையெல்லாம் விரும்பினதோ, மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தேன், மன நிம்மதியும் இழந்தேன் என்று ஒரு பழைய பாடல். பாரிலே ஒன்றுமில்லையே, மாயான இந்த வாழ்விலே தேவ சித்தம் செய்வதே என் ஆவல் என்றுமே என்று ஒரு பக்தன் பாடுகின்றார். அவர் முற்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும்போது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். 2வதாக மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தோம். தேவன் விரும்பினதை செய்யாமல் நம்முடைய மனம் எதை விரும்பினதோ, நம்முடைய மாமிசம் எதை செய்ய வேண்டும் நமக்கு ஆணையிட்டதோ அதன்படி நாம் செய்தோம். அப்புறமாக பார்க்கும்போது கோபாக்கினையின் பிள்ளைகளாக காணப்பட்டோம். கோபாக்கினை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டு விட்டேன். அந்த நித்திய மரணம் என்று சொல்லக்கூடிய நித்திய மரணமாகிய தண்டனையின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். ஆனால் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்த போது, நாம் மீட்கப்பட்ட போது, தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த இரக்கத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது மிகவும் பிரியமான ஒரு இரக்கத்தை வைத்தார். அது ஒரு மிகுந்த இரக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த அன்பினாலே, அந்த கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டோம். தேவன் நம்மை குற்றமற்றவன், இவன் இனி பாவி அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இதற்கு நாம் செய்த ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம்தான் நாம் செய்தோம், வேறொன்றும் செய்யவில்லை. எபேசியர் 2 அதிகாரம் அந்த 8 வசனத்தை வாசிக்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நம்மால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்தோம். அது என்னவென்று சொன்னால், நாம் விசுவாசித்தோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாகவும் இரட்சகராகவும் விசுவாசித்தோம். கல்வாரி சிலுவையிலே அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், தன்னுடைய இறுதித்துளை இரத்தத்தையும் சிந்தி என்னை மீட்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று இயேசுவை நாம் விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் ஒன்றிணைந்து நமக்கு ஒரு மீட்பை தந்தது. அந்த மீட்பினுடைய பெயர்தான் நீதிமானாக்கப்படுதல். நான் இனி பாவி அல்ல, இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன் என்று நாம் பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். கடந்த காலத்தில் அதாவது இறந்த காலத்தில் நடைபெற்ற ரட்சிப்பு. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், இப்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கின்றோம். இவன் குற்றமற்றவன், இவன் பாவி அல்ல என்று சொல்லி நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கத்தக்கதாக, எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த விலையேறப் பெற்ற ரட்சிப்பை நமக்காக பரிசாக தந்தார். கர்த்தர் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நமக்கு தருவதற்காக பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசாக தந்த அவருடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாவதற்கான ஒரு அதிகாரத்தை இந்த ரட்சிப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இரண்டாவதாக, நிகழ்கால ரட்சிப்பு. சரி, நான் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாளில் என்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து நான் மனம் கசந்து அழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அத்துடன் என்னுடைய ரட்சிப்பு முடிவடைந்து விட்டதா என்றால் இல்லை. ரட்சிப்பு என்பது தொடர் நிகழ்வு. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. இதற்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நிகழ்கால ரட்சிப்பு. அதாவது ஆங்கிலத்தில் இறையியலாக சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிகழ்கால ரட்சிப்பு, பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது தூய்மையாக்கப்படுதல். பாவத்திலிருந்து, அதாவது பாவத்தின் தண்டனையில் இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். இனி அடுத்த ரட்சிப்பு என்னவென்று சொன்னால் பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுதல். பாவத்தின் வல்லமையிலிருந்து, பீயிங் சேவ்ட் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுதல், ரட்சிக்கப்படுதல், மீட்கப்படுதல் என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு தான் நான் பரிசுத்தமாக்கப்படுதல், தூய்மையாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வு ஒரு நிமிடத்தோடு, ஒரு நாளோடு அப்படியே அல்லது ஒரு குறுகிய காலத்தோடு நின்று விடுகிற நிகழ்வல்ல. எந்த நிமிடத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நிமிடம் முதல் வாழ்வு முழுவதும் நம்முடைய மரணம் வரையிலும் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை வரையிலும் இந்த தூய்மையாக்கப்படுதல் என்கிறதான 2வது கட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானோருடைய வல்லமையோடு கூட, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நாம் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்கின்றோம், ஜெயிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் பாவத்தின் வல்லமையை நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் மேற்கொள்கின்றோம். அப்போது இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த நிலைமையில் இருந்த அந்த நிலைமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு உயிர் பெற்றிருக்கின்றோம். உயிர் பெற்ற நாம் தொடர்ந்து வாழ்வுக்கு நேராக கடந்து செல்லுகின்றோம். அடுத்து நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்லுகின்றோம். நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்லும்போது பாவம் நிறைந்த இதே உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்று விட முடியாது. ஆகவே தான் உப்பு தண்ணீரில் வாழ்கின்ற மீனும் அது உவர்ப்பாய் மாறுவதில்லை என்று ஒரு பழைய விபிஎஸ் பாடல் எனக்கு என்னுடைய மனதில் ஞாபகத்தில் வருகின்றது. பாவமாகிய இந்த கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றிலும் நெருங்கி அநேக பாவங்கள் காணப்படுகின்றன. நம்மை சுற்றிலும் நெருக்கி அடித்துக்கொண்டு அநேக பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்தாலும் நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று யோவான் அடிகளார் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பவன் உலகத்தை தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வதில்லை.
அந்த தேவனால் பிறந்த எவனும் அல்லது தேவனால் பிறப்பிக்கப்பட்ட எவனும் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்கு நேராக வந்த எவனும் அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக காணப்படுகின்றான். அதோடு கூட நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்போ நெருக்கி அடித்துக்கொண்டு அநேக பாவங்கள் காணப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் பாவ சுபாவத்திற்கு நேராக, பழைய வாழ்க்கைக்கு நேராக இந்த பாவங்கள் நம்மை இழுத்து செல்கின்றன. ஆனால் உண்மையாகவே நாம் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்திற்கு நேராக, உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்திற்கு நேராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனால் நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால், நாம் மீண்டும் அந்த பாவத்திற்கு நேராக கடந்து செல்லாமல் அந்த பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறுகின்றோம். பாவத்தை செய்யாமல் அந்த பாவத்தை அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுகின்றோம். தேவனால் நாம் பிறந்தால் நான் பாவம் செய்ய மாட்டோம் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பவுலடியார் சில காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். அவர் மனம் திரும்பின ஒரு நபர், ரட்சிக்கப்பட்ட நபர், ஆண்டவரால் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட ஒரு நபர், இப்பொழுது ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், பரிசுத்தமான ஒரு நபர், பரிசுத்த வாழ்க்கையை அதிகமாக போதித்தவர், வாழ்ந்து காட்டினவர். அப்படிப்பட்ட பவுலடியார் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் விரும்புகிற நன்மை என்னால் செய்ய முடியவில்லை. நான் விரும்பாத தீமையே தான் நான் சொல்கிறேன், நான் வெறுக்கிற ஒரு தீமையை தான் நான் செய்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் மீண்டும் சொல்கிறார், நான் நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கின்றது, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நான் விரும்பாத, நான் வெறுக்கிற தீமையே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு குறிப்பை தருகிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே, ஒரு மாம்ச பாவம் எனக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அவனுடைய வல்லமை தொடர்ந்து என்னை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றது, என்னை தாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனபடினால்தான் ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும்? யாரால் என்னை இந்த மரணத்திற்குப்பான மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவ சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்விக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ரட்சித்திருக்கிறார் என்பது அவருக்கும் தெரியும். இருந்தாலும், நான் ஒரு நிர்பந்தமான மனிதன், நன்மை செய்ய எனக்கு அளவுக்கு அதிகமான விருப்பம் காணப்படுகின்றது, ஆனாலும் விரும்பாத தீமை செய்கிறேன், அது என்னில் வாசமாயிருக்கிற பாவமே என்று அவர் சுட்டி காட்டுகின்றார். தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதை இப்படி சொல்லிவிட்டு, வாசமாயிருக்கிற பாவம் அது என்னை தொடர்ந்து பாவம் செய்ய தூண்டுகிறது என்று சொல்லிவிட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வரும்போது மிக தெளிவான ஒரு வெற்றியான ஒரு 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 அறிக்கையை அங்கே கொடுக்கின்றார். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து, ஒரு பாவ சரீரம் இடத்தில் காணப்படுகின்றது, அதிலே மாம்சம் கிரியை செய்கின்றது, விரும்புகிற நன்மை என்னால் செய்ய முடியவில்லை, வெறுக்கிற தீமை தான் நான் செய்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நான் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவனாக மாறும்போது, இயேசு தருகின்ற அந்த வல்லமையை, அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவியினுடைய வல்லமையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார். அதன் மூலமாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். நான் எதற்கு அதிகமான தீனி கொடுக்கின்றேனோ அது அதிக வலுவடையும், பலமடைந்து அது மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது தன்னகத்தை ஏற்படுத்தி கொள்ளும். நான் மாம்சத்தை அதிகமாக போஷித்தேன் என்று சொன்னால், மாம்சத்திற்கு அதிகமான தீனியை நான் கொடுத்தேன் என்று சொன்னால், மாம்சம் எனக்குள்ளாக பலப்படும், என்னுடைய ஆவி அவிக்கப்பட்டு விடும், அல்லது தொய்ந்து போய்விடும், வலிவிழந்து போய்விடும். நான் என்னுடைய மாம்சத்தை அதை அடக்கி ஒடுக்கி என்னுடைய ஆவிக்கு நான் அதிக முக்கியத்துவத்தையும் ஆவியை பலப்படுத்தக்கூடிய காரியத்தையும் நான் செய்தேன் என்று சொன்னால், என்னுடைய ஆவி வலுவடையும், பலமடையும். இந்த ஆவியையும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவியும் பரிசுத்தாவின் வல்லமையுடன் நான் இணைந்து பாவத்தின் வல்லமையை என்னால் மேற்கொள்ள முடியும் என்பதை பவுலடியார் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ரெண்டாவதாக எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், ஆவியின் வல்லமையினாலே, என்னிடத்தில் இருந்து செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையினாலே பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்படக்கூடிய,
ரட்சிக்கப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தருகின்றார். முதலாவதாக நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன். ஆண்டவர் என்னை பாவத்தின் சம்பளத்திலிருந்து என்னை விடுவித்து ரட்சித்தார். இரண்டாவதாக நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். அனுதினமும் நான் ஆண்டவரோடு கூட இணைந்து பரிசுத்தாவியானுடைய வல்லமையோடு கூட நான் பாவத்தை மேற்கொண்டு உலக மாமிசம் பிசாசு இந்த மூன்றையும் ஜெயித்து கொண்டே இருக்கின்றேன். இதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். சாங்டிஃபிகேஷன் என்று இதற்கு பொருள் காணப்படுகின்றது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். இறுதியாக நான் பார்த்தோம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவேன். எதிர்காலத்தில் நான் ரட்சிக்கப்படுவேன். என்னுடைய பெயர் என்னவென்று சொன்னால், மகிமைப்படுத்தப்படுதல் என்ற இறையியல் வார்த்தை சொல்லப்படுகின்றது. க்ளோரிஃபிகேஷன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை குற்றவாளி அல்ல என்று சொல்லி என்னை நீதிகரித்தார். தொடர்ந்து என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். இறுதியாக அவர் எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்து தெரிந்தெடுத்து என்னை பாவத்திலிருந்து விடுவித்து மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கின்றாரோ, அதனுடைய இறுதி கட்டமாக என்னை மகிமைப்படுத்துவார். நான் மகிமைப்படுத்தப்படுவேன் என்பதுதான் மூன்றாவது கட்ட ரட்சிப்பாக காணப்படுகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பவுலடியார் இதை தெளிவுபடுத்துகின்றார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார்களோ எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ஒரு மகிமைப்படுத்துதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆல்ரெடி, அதாவது ஏற்கனவே இந்த மகிமைப்படுத்துதல் நிறைய நடந்தாயிற்று என்று இங்கு பவுல் சொன்னாலும், இந்த மகிமைப்படுத்தலுடைய நிறைவு அல்லது அதனுடைய பரிபூர்ணத்தன்மை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நடைபெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. தொடர்ந்து ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லி, சில பாத்திரங்கள் மண்பாண்டங்களாக இருக்கின்றன, பொற்பாத்திரங்களாக இருக்கின்றன, வெள்ளி பாத்திரங்களாக இருக்கின்றன, பல்வேறு விதமான பாத்திரங்களாக இருக்கின்றன. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துவதற்கென்று சில பாத்திரங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ரட்சிக்கப்பட்ட நபர்களை அவருடைய வாழ்வின் இறுதி வரையிலும் அவர்களை வழிநடத்தி சென்று ஒரு நாளிலே அவருடைய 2வது வருகையின் போது அவர் முழுமையுமாக ரட்சித்து மகிமைப்படுத்துவார். க்ளோரிஃபிகேஷன். இந்த 3வது கட்டம் மிக முக்கியமான ஒரு கட்டமாக காணப்படுகின்றது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். நம்முடைய இந்த தாழ்மையான சரீரத்தை, நம்முடைய அற்பமான சரீரத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்று சொன்னால், தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். தம்முடைய சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். நம்முடைய சரீரம் இறுதியாக ரட்சிக்கப்படும், மனம் திரும்பும். இப்பொழுது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நாம் பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தாலும், நம்முடைய சரீரம் அநேக வேளைகளிலே மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத சரீரமாக காணப்படுகின்றது. முழுமையான மீட்பை அது சுதந்திரிக்கவில்லை. இந்த சரீரம் ஒரு நாளிலே மர்வமாக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது இமைப்பொழுதில் நாம் மர்வமாகும். அப்படி மர்வமாகும்போது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாமும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். இங்கே அதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். க்ளோரிஃபிகேஷன். 3வது கட்டம் எப்பொழுது நிகழும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வரும்போது இந்த ரட்சிப்பு நிறைவடையும். ஆகவேதான் அடிக்கடி பல்வேறு இடங்களிலே வேதாகமம் சொல்லியிருக்கிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நம்மிடத்தில் துவக்கப்பட்டிருக்கின்றது. ரட்சிப்பு இப்பொழுது நம்மை கொண்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உதவியோடு கூட நாமே பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றோம். கடைசியாக இந்த ரட்சிப்பு ஒரு நாள் நிறைவேறும். அந்த ரட்சிப்பு நிறைவேறும்போது நாம் இயேசுவை போன்றவர்களாக மாறுகிறோம். இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பிரியமானவர்களே, இனி எப்படி நாம் இருப்போம் என்று சொல்லப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவரைப் போல அவருக்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கப் போகிறபடியினால் இயேசுவுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாறப்போகின்றோம்.
அந்த ரட்சிப்பினுடைய பெயர் தான் மூன்றாவது கட்ட ரட்சிப்பு. இந்த மூன்றாவது கட்ட ரட்சிப்பையும் ஆண்டவர் நமக்கு தரும்போது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுதல் அடைகின்றது. பரிபூர்ணமான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக மாறுகின்றோம். இப்பொழுது கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு கட்டத்திலே இயேசுவை போல நாமும் மாறுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே தான் மறைந்த அம்மா சாரானவர்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலை அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். தேவ சாயலாக மாறி நானும் தேவனோடு இருப்பேன். தேவ சாயலாக மாறி நானும் தேவனோடு கூட இருப்பேன். இயேசுவை போல நானும் மாறுவேன். நான் இயேசுவோடு கூட நித்திய காலம் வாழ்வேன். இந்த ரட்சிப்பை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பற்றி இன்னும் ஆழமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஒரு வசனத்தை கூட நான் நினைவுபடுத்தி நான் இந்த பாடத்தை இப்பொழுது நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவுமே இல்லை. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மனுஷர்களுக்குள்ளே, வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே ஒரு நபரும் ரட்சிப்பதற்கில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பாவிகளை ரட்சிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.